கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக, சமூக நல்லிணக்கத்தை குறித்த ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2026 இந்த ஆண்டில் நிறைய காலண்டர்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் காலண்டர்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாங்க. அந்த காலண்டரில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் உண்மையிலேயே முஸ்லீம்கள் விரும்புவார்கள். அது மாதிரியான படங்களை தான் அச்சிட்டிருக்கிறாங்க. மக்கா மதீனா படங்கள், அதே மாதிரி குரான் வசனங்கள், இதை அச்சிடப்பட்டு பிற மத மக்களே என்ன செய்கிறாங்க, அதை அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. உண்மையிலே இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முஸ்லீம்கள் எதை விரும்புவார்களோ, எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதன்படி அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கறதான் சிறந்தது அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க இல்லையா? இதுதான் உண்மையிலேயே சமூக நல்லிணக்கத்தை இன்னும் கூடுதலாக இந்த இணக்கத்தை ஏற்படுத்தும். சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், மதத்தின் பெயரால் கொள்கை திணிப்பு, கடவுளின் பெயரால் இன்னொருத்தவருடைய கொள்கையை திணிக்கிறது, அதற்காக அடிக்கிறது, அதற்காக கொலை செய்வது போன்ற பல காட்சிகள் நடைபெறக்கூடிய இந்த உலகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும், இந்து சகோதரர்கள் மத்தியிலும், கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியிலும் ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்குது அப்படின்னா அதற்கு இந்த புரிந்துணர்வு தான் முக்கியமான காரணம். ஒருவர் இன்னொருவர் மீது அவர்களுடைய கொள்கையோ கோட்பாடுகளை திணிக்காமல், அவரவர் கோட்பாடு அடிப்படையில் எதை விரும்புவார்களோ அதை செயலாற்றி கொடுப்பதுங்கிறது மிகச்சிறந்த ஒன்று. திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் வருது. என்ன வசனம்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. இறை மறுப்பவர்களே, இறைவனை மறுக்கக்கூடியவர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்னொருத்தவருடைய கொள்கை கோட்பாடுகளை இவர்கள் வணங்க மாட்டார்கள். அதே மாதிரி எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் வணங்க மாட்டீங்க. அப்போ உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய வழி, உங்களுடைய கொள்கை உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய வழி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்குது. இதுதான் உண்மையிலேயே சரியான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். ஒருத்தருடைய கொள்கை கோட்பாடை இன்னொருத்தர் மீது திணிக்கக்கூடாது. இப்படி திணிக்காமல் அவரவர் விரும்பி அவரவர் எதை பின்பற்றுகிறார்களோ அது அவருடைய விருப்பம். அதை விட்டுவிட்டு ஒருத்தருடைய கொள்கையை நீ இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரின் மீது திணிப்பது அதுதான் கொடுமையான ஒரு செயல். ஆனால் அது தமிழகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது நடக்காதுங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு சான்று. முஸ்லிம்கள் எதை விரும்புவார்களோ, எதை நேசிப்பார்களோ அதையே அன்பளிப்பாக கொடுக்கிறது. இது உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு இணக்கம் காலம் முழுக்க தொடரணும். அப்படி தொடர்ந்தால் சமூக நல்லிணக்கத்தை எவராலும் சீர்கெடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணுங்கிற தகவலை கூறி முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.